Praise the Lord. Hallelujah. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. நல்ல கைகள் ஆண்டவர் சமூகத்தில் உயர்த்தி சொல்லுங்க, கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், அவர் போதுமானவர். நம் தேவைகள் எல்லாவற்றையும் அவர் சந்திக்கிற தேவனாய் இருக்கிறார். ஒவ்வொரு வேளைக்கிழமையும் நாம் உபவாசம் இருந்து நம்ம ஜெபிக்கிறோம். நாம் ஜெபிக்கிற ஜெபங்களுக்கெல்லாம் தேவன் நிச்சயமாய் பதில் கொடுப்பார். ஹல்லேலூயா. வேதத்தில் ஆண்டவருக்கு எத்தனையோ நாமங்கள், எத்தனையோ பெயர்கள் கொடுக்கப்பட்டிருந்தாலும் ஆண்டவருக்கு ஒரு பெயர் ஜெபத்தை கேட்கிற ஆண்டவர். அல்லேலூயா. நம்முடைய ஜெபங்களை கேட்பது மாத்திரம் அல்ல, நம் ஜெபத்திற்கெல்லாம் பதில் கொடுக்கிறவராய் அவர் இருக்கிறார். ஆமென். கைகளை உயர்த்தி சொல்லுங்க, என் ஜெபத்துக்கெல்லாம் பதில் கொடுக்கிறவரே, என் சத்தத்துக்கெல்லாம் செவி கொடுக்கிற தேவனே, உம்மை நோக்கி பார்க்கிறோம் ராஜா, உம்மை நோக்கி பார்க்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தின் அடிமைத்தனத்துக்குள் இருக்கும் போது ஆண்டவர் பாருங்க, அவர்களுக்கு பெருமூச்சை, அவர் கூக்குரலின் சத்தத்தை ஆண்டவர் கேட்டாரா. சில நேரங்களிலே போராட்டங்கள், பிரச்சனைகள், வியாதிகள், பலவீனங்கள், நெருக்கமான சூழ்நிலைகள் வரும்போது ஜெபிக்க உட்கார்ந்தாலும் ஜெபிக்கவே வார்த்தைகள் வராது, ஜெபிக்கவே முடியாத ஒரு சூழ்நிலை கூட சொல்லலாம். அவ்வளவு பாரங்கள், கஷ்டங்கள், வேதனைகள், இழப்புகள் வரும்போது ஜெபிக்க கூட முடியாது. விசுவாசம் எல்லாம் தளர்ந்து போயிடும், நம்பிக்கை எல்லாம் போயிட்டு எதுவுமே செய்ய முடியாத ஒரு நேரம் வந்த உடனே அப்படியே அமைதியா உட்கார்ந்துருவோம். ஆனால் அந்த நேரத்துல பாருங்க, ஆண்டவர் சமூகத்துல வந்து நம் ஜெபிக்கும் போது ஆண்டவர் அந்த ஜெபத்தை கேட்பார். இன்னும் சொல்லணும்னா, அந்த பிரச்சனை வழியாய் நாம் போகும்போது அந்த பெருமூச்சு இருக்கு பாருங்க, அந்த சத்தம், ஆண்டவரே முடியலப்பா, ஆண்டவரே இந்த நெருக்கத்துல போற ஆண்டவரே, அந்த சொல்ற அந்த சின்ன சின்ன வார்த்தைகளை கூட ஆண்டவர் கேட்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. சில வேதனைகளை தாங்க முடியாம அழ ஆரம்பிச்சிரும் பாருங்க, அந்த அழுகையின் ஒவ்வொரு சொட்டு கண்ணீரும் அது வீணாய் போகாது. எத்தனை பேர் ஆமீன் சொல்றீங்க? யாத்திராகமத்துல 3ஆம் அதிகாரத்தில் வாசிக்கும் போது வாசிக்கலாமா? யாத்திராகமம் 3ஆம் அதிகாரம் 3வது வசனத்தை 12வது வசனத்தை வாசிக்கும் போது, ஆனாலும் அவர்களை எவ்வளவு ஒடுக்கினார்களோ அவ்வளவு அவர்கள் பழுகி பெருகினார்கள். ஆகையால் அவர்கள் இஸ்ரவேல் புத்திரரை குறித்து எரிச்சல் அடைந்தார்கள். ஹல்லேலூயா. பாருங்க, அவர்களை எவ்வளவு ஒடுக்கினாலும், எவ்வளவு ஒடுக்கினார்களோ அவ்வளவு அவர்கள் பெருக்கம் அடைந்து கொண்டே இருந்தார்கள். ஆமேன். அந்த பெருக்கம் இருந்தாலும் 3ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை வாசிக்கும் போது பாருங்க, ஆண்டவர் அவர் பெருமூச்சை கேட்கிற அந்த வசனம் 9வது வசனம், இப்பொழுது இஸ்ரவேல் புத்திரர் கூக்குரல் என் சந்நிதியில் வந்து எட்டினது, எகிப்தியர் அவர்களை ஒடுக்குதலையும் கண்டேன். நீர் இஸ்ரவேல் புத்திரராகிய என் ஜனத்தை எகிப்திலிருந்து அழைத்து வரும்படி உன்னை பார்வோனிடத்திற்கு அனுப்புவேன், வா என்றார். ஹல்லேலூயா. ஆண்டவர் மோசேயை பார்த்து சொன்னார், மோசே கிட்ட சொல்ற, என் ஜனங்கள் படுகிற பெருமூச்சு வேதனைகள், அந்த கூக்குரலின் சத்தம் என் சமூகத்துல வந்து என்னை எட்டி இருக்கிறதப்பா, நீ வா, நான் பார்வோனிடத்திற்கு உன்னை அனுப்புவேன், வா என்று ஆண்டவர் மோசேயை அழைத்தார். அல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனங்களை ரட்சிப்பதற்காக ஆண்டவர் மோசேயை தெரிந்து கொண்டார். ஹல்லேலூயா. இன்றைக்கு நம்மை ரட்சிப்பதற்கு இயேசு இருக்கிறார், நம்மை தூக்கி விடுவதற்கு இயேசு இருக்கிறார், நம்மை தப்பி செல்லுவதற்கு வழியை உண்டு பண்ணுவதற்கு இயேசு இருக்கிறார். ஹல்லேலூயா. நம்முடைய கூக்குரலின் சத்தத்தை அவர் கேட்கிற தேவனாய் இருக்கிறார். எத்தனை பேர் ஆமீன் சொல்றீங்க? ஹல்லேலூயா. இன்றைக்கும் போராட்டமா லைவ் சாட்ல நீங்க கண்டினியூவா எத்தனையோ பேர் பிரேயர் ரிக்வெஸ்ட் அனுப்பிக்கிட்டே இருக்கிறீங்க. ஆகவே நான் சொல்றேன், உங்க ஜெபங்கள், கண்ணீர் ஒரு நாளும் அது வீணாய் போகாது. கொஞ்ச நேரம் நம்ம எல்லாரும் ஜெபிக்க போகிறோம். நல்ல ஆண்டவர் சமூகத்துல கையை உயர்த்தி 2 கைகளை உயர்த்துங்க, 2 கைகளை உயர்த்துங்க. ஹல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனங்கள்
படுகிற வேதனைகளை ஆண்டவர் அறிந்திருந்தார். நல்ல கைகளை உயர்த்தி, ஒருவேளை நீங்க சொல்லலை, என் பிரச்சனை யாருக்கும் தெரியாது பிரதர், நான் போய்கொண்டிருக்கிற பாதை ஒருவருக்கும் தெரியாது, என்னுடைய நெருக்கம் யாருக்கு அந்த கஷ்டம் புரியாது நீங்க நினைக்கலாம். ஆண்டவர் பார்த்து கொண்டிருக்கிறார், ஆண்டவர் பார்த்து கொண்டிருக்கிறார். பிரியமானவர்களை, நல்ல கைகளை உயர்த்தி ஆண்டவர் சமூகத்துல எல்லாரும் கைகளை உயர்த்தி வாய்களை திறந்து, ஓ ரபா காட்டா ரமா சந்தரா, ஓ ரேமா தேடே ரேமா சட்டா ரியாலா துடாரா, நல்ல வாய்களை திறந்து சத்தத்தை உயர்த்தி இயேசுவேன்னு சொல்லுங்க. அன்றைக்கு இஸ்ரவேல் ஜனங்களை ரட்சிப்பதற்கு ஆண்டவர் மோசையை தெரிந்து கொண்டார், மோசையை தெரிந்து கொண்டார். ஓ ரஹாபா ஷஹலதடா, நம்மை மீட்டு எடுப்பதற்கு இயேசு ஒருவர் இருக்கிறார், இரட்சகராக இயேசு இருக்கிறார். இன்றைக்கு அவரை நோக்கி கூப்பிடுவோமானால் அவர் நம்மை தப்புவிக்க வல்லவராய் இருக்கிறார், நம்மை தப்புவிக்க வல்லவராய் இருக்கிறார். நல்ல வாய்களை திறந்து சொல்லுங்க, என்னை தப்புவிக்க வல்லவராய் இருக்கிறார், என்னை விடுவிக்க வல்லவராய் இருக்கிறார், என்னை சுகமாக்க வல்லவராய் இருக்கிறார், என்னை தூக்கிவிட வல்லவராய் இருக்கிறார், என் சூழ்நிலைகள் எல்லாம் மாற்ற அவர் வல்லவராய் இருக்கிறார். எல்லா பக்கங்களிலும் கதவுகள் அடைக்கப்பட்டிருக்கலாம், மனிதர்கள் கதவுகளை அடைத்திருக்கலாம். நான் சொல்றேன், சொல்லுங்க கைகளை உயர்த்தி, இயேசுவின் நாமத்தினால, இயேசுவின் நாமத்தினால அடைக்கப்பட்ட வாசல்கள் திறக்கப்படுவதாக, திறக்கப்படுவதாக. எப்பத்தா திறக்கப்படுவாய், திறக்கப்படுவாய். ரெஹமா செட்டரே, நல்ல கரங்களை தட்டி வாய்களை திறந்து துதிக்க ஆரம்பிங்க. இந்த சத்தம் போதாது, இந்த சத்தம் போதாது. அபிஷேகம் பெற்றவங்க நவமான பாஷைகளை பேசுங்க. ரெஹமா தெராகாலா தூடாலாமா, ஓ ரேபா சியாந்தலா, ஓ உனக்கு கொஞ்ச பலன் இருந்தும் என் நாமத்தை மறுதலியாமல் என் வசனத்தை கை கொண்டபடினால் இதோ உனக்கு முன்பாக திறந்த வாசலை வைத்திருக்கிறேன், அதை ஒருவனும் பூட்ட முடியாது, ஒருவனும் பூட்ட முடியாது, ஒருவனும் பூட்டக்கூடாதபடி திறக்கிறவராய் இருக்கிறார். ரேகாபா சந்தரா, கத்த திறந்த வாசலை எந்த மனிதனாலும் பூட்ட முடியாது. பிரியமானவர்களே, நல்ல கைகளை உயர்த்தி உங்களுக்கு இருக்கிற அந்த கொஞ்ச பலன், அந்த கொஞ்ச பலத்தை, கொஞ்ச பலத்திலே ஆண்டவருடைய நாமத்தை மறுதலியாமல் அவருடைய வசனத்தை கை கொண்டபடினாலே, அவருடைய வேதத்தை நேசித்தபடினாலே உங்களுக்கு திறந்த வாசல். கைகளை உயர்த்தி சொல்லுங்க, எனக்கு திறந்த வாசல், எனக்கு திறந்த வாசலை வைத்திருக்கிறார், அதை ஒரு மனுஷனும் பூட்ட முடியாது, எந்த மனுஷனும் பூட்ட முடியாது. அனுகூலமான வாசல், அனுகூலமான வாசல். லேபா கட்ட ரமான யந்தரபலா, என் ஒடுக்குதலை கர்த்தர் அறிந்திருக்கிறார், நான் படுகிற வேதனை கர்த்தர் அறிந்திருக்கிறார், என் சூழ்நிலைகளை கர்த்தர் அறிந்திருக்கிறார். ஒருவரும் புரிந்து கொள்ள இல்லை என்றால் பரவாயில்லைங்க, கர்த்தர் உங்க சத்தத்தை கேட்டுக் கொண்டிருக்கிறார். இயேசு உங்க சூழ்நிலைகளை அறிந்து கொண்டிருக்கிறார். நல்ல கரங்களை தட்டி வாய்களை திறந்து உங்கள் கூக்குரலின் சத்தம், உங்கள் பெருமூச்சின் சத்தம் ஆண்டுடைய சமூகத்தில் எட்டுகிறது, ஆண்டுடைய சமூகத்தில் எட்டுகிறது. ரேமா சிட்டே ரியாலா தியந்தரபா, பாலும் தேனும் நலமும் விசாலமுமான தேசத்தை கொடுப்பேன் என்று வாக்கு கொடுத்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்றைக்கு இருக்கிற சூழ்நிலைகள் மறைந்து போகும், இக்காலத்து பாடுகள் கரை மறைந்து போகும். நல்ல வாய்களை திறந்து இயேசுவேன்னு சொல்லுங்க. இயேசுவே, ஒரு வார்த்தை சொல்லும் ஆண்டவரே, ஒரு வார்த்தை சொல்லும் ஆண்டவரே, ஒரு வார்த்தை சொல்லும் ஆண்டவரே. அவர் வார்த்தையில் வல்லமை உள்ளவர், வார்த்தையில் வல்லமை உள்ளவர். நல்ல கைகளை ஆண்டவர் சமூகத்தில் உயர்த்தி சொல்லுங்க. ஆண்டவரே, ஒரு வார்த்தை சொல்லுங்க. மத்தேயு 8ஆம் அதிகாரத்துல ஒரு 100க்கு அதிபதி இயேசுவிடத்தில் வந்து, ஆண்டவரே, என் வேலைக்காரன் சுகவீனமா இருக்கிறான், திமிர்வாதமா காரன் பிடிச்சிருக்கு, அவன் சுகவீனமா இருக்கிறான், ஆண்டவரே நீர் அவனை சுகப்படுத்தணும் அப்படின்னு அந்த 100க்கு அதிபதி இயேசுவிடத்தில் சொல்லும் போது, இயேசு சரி உன் வீட்டுக்கு நான் வரம்பா அப்படின்னு சொல்லும்போது அவன் அந்த 100க்கு அதிபதி சொல்லுகிறார், ஆண்டவரே நீர் வர வேண்டாம், ஒரு வார்த்தை சொல்லுங்க ஆண்டவரே, என் வேலைக்காரன் சுகமாயிருவான். ஒரு வார்த்தை சொல்லுங்க ஆண்டவரே, ஒரு வார்த்தை சொல்லுங்க, என் வேலைக்காரன் சுகமாயிருவான். இயேசு சொன்னார்,
இப்படிப்பட்ட ஒரு விசுவாசத்தை நான் பார்க்கல, இப்படிப்பட்ட ஒரு விசுவாசத்தை பார்க்கல. ஹல்லேலூயா. அந்த 100க்கு அதிபதிக்கு எவ்வளவோ அதிகாரங்கள் இருந்தாலும் அந்த வேலைக்காரனை சுகமாக்க முடியல. அவ்வளவு அதிகாரம் இருந்தாலும் இயேசுவை அந்த 100க்கு அதிபதி நம்பி விசுவாசத்தோடு, ஆண்டவரே, ஒருவன் போன்னு சொன்னா போறான், வான்னு சொன்னா வர்றான், அவ்வளவு அதிகாரம் எனக்கு இருக்கு. ஆனால் ஆண்டவர், என் வேலைக்காரனை உடைய சுகவீனங்களை மாற்றினா உம்மால் மாத்திரமே முடியும். விசுவாசத்தோடு சொல்லுகிறான் பாருங்க. நீங்க வேண்டாம், வர வேண்டாம், நீங்க கஷ்டப்பட வேண்டாம், ஒரு வார்த்தை சொல்லுங்க, என் வேலைக்காரன் பிழைப்பான் ஆண்டவரே, என் வேலைக்காரன் சுகமாவான். பாருங்க, ஆண்டவர் சொன்னபடியே அந்த நிமிஷத்துல அந்த வேலைக்காரன் சுகமடைந்தான். அல்லேலூயா. அவர் வார்த்தை போதும், ஒரு வார்த்தை போதும். நல்ல கைகளை உயர்த்தி விசுவாசத்தோடு, ஒருவேளை விசுவாசம் தளர்ந்து போயிருக்கலாம், விசுவாசத்தை இழந்து போயிருக்கலாம். சூழ்நிலைகள் எல்லாம் பார்க்கும்போது, மெடிக்கல் ரிப்போர்ட்டை பார்க்கும்போது, மருத்துவர்கள் சொன்ன வார்த்தைகளை கேட்டு உங்க விசுவாசம் தளர்ந்து போயிருக்கலாம், விசுவாசம் அற்று போயிருக்கலாம், ஜெபிக்கிறத நிறுத்தி இருக்கலாம். பிரியமானவர்களே, கைகளை உயர்த்துங்க, ஆண்டவர் சமூகத்துல கைகளை உயர்த்துங்க, உயர்த்தி சொல்லுங்க, ஒரு வார்த்தை சொல்லுங்க ஆண்டவரே, ஒரு வார்த்தை சொல்லுங்க ஆண்டவரே. அன்றைக்கு பாருங்க, சீஷர்கள் எல்லாம் இயேசுவோடு படகுல போய் கொண்டிருக்கும் போது பெரிய கடல் கொந்தளிப்பு அலைகள் மோதுகிறது. அப்போ இயேசு எழும்பி, சீஷர்கள் எல்லாம் பயந்து கலக்கம் அடைந்து, ஆண்டவரே நாங்கள் மடிந்து போகிறோம் அலறி கொண்டிருக்கும் போது இயேசு எழும்பி நின்று, இறையாதே, அமைதலாயிரு என்று சொன்னபோது அந்த வார்த்தைக்கு சீறி கொண்டிருந்த அலைகள், கடல்கள் அமர்ந்து போனது. அதே போல ஆண்டவர் சொல்லுங்க, கைகளை உயர்த்தி, அவர் வார்த்தை போதும், அவர் வார்த்தையில வல்லமை உள்ளவர், ஒரு வார்த்தை போதும் ஆண்டவரே. சீஷர்கள் எல்லாம் ஆச்சரியப்பட்டாங்க. ஓ, நல்ல கைகளை உயர்த்தி சொல்லுங்க, ஒரு வார்த்தை சொல்லுங்க. மருத்துவர்கள் இது சாத்தியமில்லை என்று சொல்லி இருக்கலாம், மருத்துவர்கள் இது இனி நடக்காது, பிறக்காது என்று சொல்லி இருக்கலாம், இனி நீங்க நடக்க முடியாது, நீங்க இனி பழைய மாதிரி நீங்க இருக்க முடியாது. மருத்துவர்கள் சொல்லி இருக்கலாம், இயேசுவால் கூடும், இயேசுவால் கூடும், இயேசுவால் கூடாதது ஒன்றுமே இல்லை. ஓ ரஹபா ஷதரலா. நல்ல வாய்களை திறந்து, இன்றைக்கு ஒருவேளை உங்க சரீரத்தில் பலவீனங்கள் இருக்கலாம், ஸ்ட்ரோக் வந்திருக்கலாம், அந்த ஸ்ட்ரோக் நிமித்தமாய் நடக்க முடியாமல் உட்கார்ந்து கொண்டிருக்கலாம். நல்ல கைகளை உயர்த்தி ஒரு வார்த்தை சொல்லும் ஆண்டவரே, ஒரு தொடுதல் போதும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. தொடுங்கப்பா, தொடுங்க ஆண்டவரே, தொடுங்க ஆண்டவரே. இன்றைக்கும் வியாதியின் படுக்கையில் இருக்கிறவர்களை தொடுவீராகப்பா. வீட்டில் படுத்துக்கொண்டு ஆண்டவரே இந்த ஜெபத்தை கேட்டுக் கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் தொடுவீராக. மருத்துவமனையிலிருந்து ஆண்டவரை கேட்டுக் கொண்டிருக்கிற, ஆண்டவரை ஜெபித்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் தொடுவீராகப்பா, கர்த்தர் தொடுவீராக. உம்முடைய உயிர் தெழுதலின் வல்லமை, சாவுக்கேதுவான சரீரங்களை உயிர்ப்பிக்கிற ஆவியானுடைய வல்லமை ஊடுருவி பாய்வதாக, பலவீன பகுதிகளிலே பாய்வதாக. லங்ஸ்குள்ள ஆண்டவரே, ஹார்ட்ல, கிட்னில, லிவர்ல உம்முடைய வல்லமை ஊடுருவி பாயட்டும் அப்பா. லேபா கதரமா ஷஹந்தரா. நானே உயிர் தெழுதலும் ஜீவனுமாய் இருக்கிறேன் என்று சொன்னீரே. அவரே உயிர் தெழுதல், உயிர்ப்பிக்கிறவர், ஜீவனை கொடுக்கிறவர், சாவுக்கேதுவானவர்களை உயிர்ப்பிக்கிற வல்லமை உடையவர். நல்ல வாய்களை திறந்து ஜெபிங்க, ஜெபிங்க, விடாதீங்க. ஆவில நிரம்பி ஜெபிங்க, விசுவாசத்தோடு ஜெபிங்க. ஓ ரஹா ஷதரா. மற்றவர்கள் சொல்லியிருக்கலாம், இந்த குடும்பம் கட்டப்படாது, இனி இந்த குடும்பம் சேருவதற்கு சாத்தியம் இல்லை என்று சொல்லியிருக்கலாம், இனி இந்த கனவை திருந்துவதற்கு வாய்ப்பில்லை என்று சொல்லியிருக்கலாம். நல்ல கைகளை உயர்த்தி ஜெபம் பண்ணுங்க. தேவனால் கூடாதது ஒன்றுமே இல்லை, தேவனால் கூடாதது ஒன்றுமே இல்லை. லேகா தரபா ஷந்தலா. குடிப்பழக்கத்தில் இருக்கிற பிள்ளைகளை சந்திப்பீராகப்பா. குடி
குடிப்பழக்கத்தில் சிக்கிக் கொண்டிருக்கிற கணவர்களை சந்திப்பீராக, விடுதலையாக்குவீராக. வாய்களை திறந்து ஜெபம் பண்ணுங்க. ஒரு வார்த்தை, ஒரு தொடுதல், ஒரு வல்லமை போதுமே. ஆண்டவரே நீர் தொடுங்கப்பா, நீர் தொடுங்கப்பா. லேபா கரையான் சரபா, எல்லா சங்கிலிகள் இயேசுவின் நாமத்தினால் அறுக்கப்படுவதாக. சத்துருவின் கிரியைகள் இயேசுவின் நாமத்தினால் முறியடிக்கப்படுவதாக. இருளின் வல்லமைகள், இருளின் ஆதிக்கங்கள் இயேசுவின் நாமத்தினால் ஒவ்வொரு வீட்டை விட்டு வெளியேறுவதாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே ஜெபிக்கிறோம் அப்பா. எல்லாரும் வாய்களை திறந்து பாரத்தோடு கண்ணீரோடு ஜெபிக்கலாமா? ஆண்டவரே வீட்டில தேவ பிரசன்னம் இருப்பதாக, என் வீட்டில தேவ சமாதானம் இருப்பதாக, என் வீட்டில கர்த்தருடைய ஆசீர்வாதம் இருப்பதாக. லேபா ஷகரா தரலா யந்தலபா, ஒவ்வொரு அறையில தேவ மகிமை இருப்பதாக, ஒவ்வொரு அறையில தேவ பிரசன்னம் இருப்பதாக. சத்துருவின் கிரியைகளுக்கு இடமில்லை, இருளின் வல்லமைகளுக்கு இடமில்லை. ரிகா ராமா ஷகோரியானா. ஜெபிக்கிறோம் ஆண்டவரே, ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆவியானவர் ஆளுகை செய்வீராக, ஆவியானவர் ஆளுகை செய்வீராக. ஓ ஹalleluya. ரேகமாட ரஹதடரா. நல்ல வாய்களை திறந்து இயேசுவே. ஓ ரமமமனயந்தலா ஹதரபஹதரபா. கண்களிலே உங்க வல்லமை இறங்கட்டும் அப்பா, கண்களிலே உங்க வல்லமை இறங்கட்டும் ஆண்டவரே. சுகமாக்கும் அப்பா, சுகமாக்கும் ஆண்டவரே, சுகமாக்கும் ஆண்டவரே. அன்றைக்கு பெரும்பாடு உள்ள ஸ்திரீ இயேசுவின் வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டபோது இயேசுக்குள்ளே இருந்த வல்லமை புறப்பட்டு போனது. அந்த பெரும்பாடு உள்ள ஸ்திரீ 12 வருஷமாய் பெரும்பாடு, 12 வருஷமாய் போராட்டங்கள், 12 வருஷமாய் தன் ஆஸ்திகள் எல்லாம் செலவழித்தால் நஷ்டம், இழப்பு, கண்ணீர், வேதனை. ஆனால் 12 வருடங்களுக்கு பிறகு ஆண்டவர் அந்த ஸ்திரியை சுகமாக்கினார். காரணம் அந்த ஸ்திரீயின் விசுவாசம். அந்த ஸ்திரீயின் விசுவாசம் என்ன? அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டா போதும், நான் சுகமாயிருவேன். அவரை தொட முடியலனாலும் பரவாயில்ல, அவரோட என்னால பேச முடியலனாலும் பரவாயில்லை, அவர் வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டா நான் சுகமாவேன் என்று விசுவாசம். நல்ல கைகளை உயர்த்தி ஜெபம் பண்ணுங்க, கைகளை உயர்த்தி ஜெபம் பண்ணுங்க. நம்ம ஆராதிக்கிற தேவன், நாம் சேவிக்கிற ஆண்டவர், அவர் பெரிய தேவன், அவர் பெரியவராய் இருக்கிறார். வானம் அவரது சிங்காசனம், பூமி அவரது பாதபடி. அவர் சொல்லாகும், கட்டளையிட நிற்கும். அவர் வல்லமை உள்ள தேவன், அவர் வல்லமை உள்ள தேவன், அவர் ஜீவிக்கிற ஆண்டவர், மரித்து 3ஆம் நாள் உயிரோடு எழுந்த ஆண்டவர். நல்ல கைகளை உயர்த்தி நல்ல வாய்களை திறந்து ஓ ரஹமா ஷிகதரபா ஹalleluya. வஸ்திர தொங்கல் ஓரத்தை தொட்டே சுகனா. இந்த நாட்களில் ஆவியானவர், இயேசுவானவர் நமக்குள்ளே அவர் வாசம் செய்கிறார். நீங்கள் நானும் கர்த்தருடைய ஆலயமாய் இருக்கிறோம், கர்த்தருடைய ஆலயமாய் இருக்கிறோம். அவர் நமக்குள்ளே அவர் வாசம் செய்கிறார், நமக்குள்ளே அவர் வாசம் செய்கிறார். எவ்வளவு விசேஷித்தவர்கள்! விசுவாசம் இருந்தால் போதுங்க, விசுவாசித்தால் போதும். நீ தேவனுடைய மகிமையை காண்பாய், தேவனுடைய மகிமையான செயல்களை காண்பாய். இந்த ராத்திரி வேளையில நல்ல கைகளை உயர்த்துங்க, நல்ல சத்தத்தை உயர்த்தி இயேசுவே, இயேசுவே. ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, என் வாழ்க்கையெல்லாம் செழிப்பாகுமே. ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, எங்கள் வாழ்க்கையெல்லாம் செழிப்பாகுமே. உம் வார்த்தையிலே சுகம், உங்க வார்த்தையிலே மதுரம், உங்க வார்த்தையிலே சுகம், உங்க வார்த்தையிலே மதுரம், உன் வார்த்தையிலே எல்லாம் சந்தோஷம், உன் வார்த்தையிலே
எல்லாம் சந்தோஷம். மீண்டுமாய் சொல்லுங்க. வார்த்தையிலே சுகம், வார்த்தையிலே மதுரம், வார்த்தையிலே சுகம், வார்த்தையிலே மதுரம், வார்த்தையிலே எல்லாம் சந்தோஷம். வார்த்தையிலே எல்லாம் சந்தோஷம். மாறாவின் தண்ணீரெல்லாம் மதுரமாக மாறி போகும். சொல்லுங்க. மாறாவின் தண்ணீரெல்லாம் மதுரமாக மாறி போகும். கண்ணீர் மாறிடும், துக்கம் மாறிடும். கண்ணீர் மாறிடும், துக்கம் மாறிடும். ஒரு வார்த்தை சொன்னால் போதுமே, ஒரு வார்த்தை சொன்னால் போதுமே. ஒரு வார்த்தை, ஒரு வார்த்தை சொன்னால் போதுமே. ஒரு வார்த்தை சொன்னால் போதுமே. அல்லேலூயா. அவரோட ஒரு வார்த்தை போதுங்க. நிச்சயமாய் நம்முடைய வாழ்க்கையில அற்புதங்களை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். நம் குடும்பங்கள் கட்டப்படும். இல்லாதவைகளை இருக்கிறவை போல் அழைக்கிற ஆண்டவர். நிச்சயமாய் ஆண்டவர் பெரிய காரியங்களை அவர் செய்வார். எல்லாரும் சேர்ந்து இந்த பாடலை விசுவாசத்தோடு நல்ல கரங்களை தட்டி நாம் பாடுவோம். ஒரு வார்த்தை சொன்னால் போதும் கர்த்தாவே, எங்கள் வாழ்க்கையெல்லாம் எப்படி மாறுமா? செழிப்பாய மாறும். ஆண்டவர் பாருங்க, வனாந்திரத்தை ஏதேனை போல மாற்றுகிறாராம். கர்த்தருடைய தோட்டத்தை போல அவர் மாற்றுவாரா. வனாந்திரத்துல வழியை பார்க்க முடியாது, வனாந்திரத்துல ஒரு மரத்தை பார்க்க முடியாது, வனாந்திரத்துல ஒரு ஆசீர்வாதத்தையும் பார்க்க முடியாது. ஆனால் கர்த்தருடைய வாக்குத்தத்தம் என்ன? வனாந்திரத்தை நான் ஏதேனை போல மாற்றுவேன். ஏதேனுக்குள்ள எல்லா விதமான ஆசீர்வாதங்கள் உண்டு. கர்த்தருடைய தோட்டத்தை போல மாற்றுவேன். நல்ல உங்க வீட்டை சுற்றிலும் கையை உயர்த்தி சுற்றி சொல்லுங்க, என் வீடு கர்த்தருடைய தோட்டத்தை போல மாறும். என் வீடு ஏதேனை போல மாறும். எனக்கு உண்டான எல்லா ஆசீர்வாதங்களை தேடி வரும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எல்லாரும் சேர்ந்து நல்ல கரங்களை தட்டி பாடலாம். ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, எங்கள் வாழ்க்கையெல்லாம் செழிப்பாகுமே. ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, என் வாழ்க்கையெல்லாம் செழிப்பாகுமே. வார்த்தையிலே சுகம், வார்த்தையிலே மதுரம், வார்த்தையிலே சுகம், வார்த்தையிலே மதுரம், வார்த்தையிலே எல்லாம் சந்தோஷம். வார்த்தையிலே எல்லாம் சந்தோஷம். வார்த்தையிலே சுகம், வார்த்தையிலே மதுரம், வார்த்தையிலே சுகம், வார்த்தையிலே மதுரம், வார்த்தையிலே எல்லாம் சந்தோஷம். நல்ல சந்தோஷமா கைகளை தட்டி பாடலாம். மாறாவின் தண்ணீரெல்லாம் மதுரமாக மாறி போகும். மாறாவின் தண்ணீரெல்லாம் மதுரமாக மாறி போகும். கண்ணீர் மாறிடும், துக்கம் மாறிடும். சொல்லுங்க. கண்ணீர் மாறிடும், துக்கம் மாறிடும். ஒரு வார்த்தை சொன்னால் போதுமே, ஒரு வார்த்தை சொன்னால் போதுமே. மீண்டுமாய் ஒரு வார்த்தை, ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, எங்கள் வாழ்க்கையெல்லாம் செழிப்பாகுமே. ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, எங்கள் வாழ்க்கையெல்லாம் செழிப்பாகுமே. வார்த்தையிலே சுகம், வார்த்தையிலே மதுரம், வார்த்தையிலே சுகம், வார்த்தையிலே மதுரம், வார்த்தையிலே எல்லாம் சந்தோஷம். வார்த்தையிலே எல்லாம் சந்தோஷம். இருளான வாழ்க்கை எல்லாம் செழிப்பாக மாறி போகும். சொல்லுங்க. இருளான வாழ்க்கை எல்லாம் செழிப்பாக மாறி போகும். கண்ணீர் மாறிடும், துக்கம் மாறிடும். கண்ணீர்
மாறிடும், துக்கம் மாறிடும். ஒரு வார்த்தை சொல்லான் போதுமே, நீர் ஒரு வார்த்தை சொன்னால் போதுமே. சொல்லுங்க. வார்த்தையிலே சுகம், வார்த்தையிலே மதுரம், வார்த்தையிலே சுகம், வார்த்தையிலே மதுரம், வார்த்தையிலே எல்லாம் சந்தோஷம். வார்த்தையிலே, உங்க வார்த்தையிலே, வார்த்தையிலே சுகம், வார்த்தையிலே மதுரம், வார்த்தையிலே சுகம், வார்த்தையிலே மதுரம், வார்த்தையிலே எல்லாம் சந்தோஷம். வார்த்தையிலே எல்லாம். நல்ல கைகள் அசைத்து எல்லாம் சந்தோஷம். ஓ ரபாமத்தேலா, எல்லா துக்கங்கள் சந்தோஷமாய் மாறட்டும் அப்பா. இருதயத்திலே ஒரு சமாதானம் உண்டாவதாக. வார்த்தையிலே எல்லாம் சந்தோஷம். ஓ கடைசியா வார்த்தையிலே சுகம், வார்த்தையிலே மதுரம், வார்த்தையிலே சுகம், வார்த்தையிலே மதுரம், வார்த்தையிலே எல்லாம் சந்தோஷம். வார்த்தையிலே சொல்லுங்க. வார்த்தையிலே, வார்த்தையிலே எல்லாம் சந்தோஷம். வார்த்தையிலே மீண்டுமாய் வார்த்தையிலே, வார்த்தையிலே கர்த்தருடைய வசனமே நம் கால்களுக்கு தீபம், நம் பாதைக்கு வெளிச்சம். அவருடைய வசனமே நமக்கு வேதமே மன மகிழ்ச்சி. சொல்லுங்க. வார்த்தையிலே எல்லாம் சந்தோஷம். வார்த்தையிலே, ஓ வார்த்தையிலே எல்லாம் சந்தோஷம். வார்த்தையிலே சந்தோஷம். ஹல்லேலூயா. நம் கர்த்தர் நல்லவர். நிச்சயமாய் பெரிய காரியங்களை ஆண்டவர் செய்வார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நான் விசுவாசிக்கிறவர் இன்னார் என்று அறிந்திருக்கிறேன். நிச்சயமாய் ஆண்டவர் உங்க விசுவாசத்தை கனப்படுத்துவார். உங்கள் விசுவாசத்தின்படியே உங்களுக்கு ஆக கடவது. எத்தனை பேர் ஆமேன் சொல்றீங்க? ஒரு 3 முறை நல்ல கைகளை உயர்த்தி ஆமேன், ஆமேன், ஆமேன். பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் நல்லவர்.